இங்கே விஜயின் 12 புத்தகங்கள். ஒரு விஷயம் விஜய் யோசிக்கணும், அது இளைய தளபதி விஜய் அங்க, பாட்டு தளபதி விஜய் இங்க. அதற்கு அவர் நிறைய விலை கொடுத்திருக்கிறார், நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார். அவருடைய புத்தகங்கள் 12 டஜன் கணக்கில் இருக்கு. அதாவது இலை ஃபுல்லா ஜாங்கிரியை வச்சுட்டா எதை திங்கிறது? எல்லாத்தையும் திங்கிறேன். அப்புறம் டாக்டர்கிட்ட யார் கூட்டு போறது? எனக்கு தெரிஞ்ச ஒரே டாக்டர் இங்கே தான் உட்கார்ந்துருக்கார். அவரால் மட்டுமே இதையெல்லாம் செரிக்க முடியும். ஆக பல பதார்த்தங்களை அழகாக பரிமது போல 12 புத்தகங்கள் டஜன் கணக்கில். டஜன் கணக்குன்னு எதை சொல்லுவோம்? ஸ்வீட் வாங்குவாங்க, இல்லாட்டி வாழைப்பழம் வாங்குவாங்க. பழங்கள் எல்லாம் டஜன் கணக்கில் வாங்குவோம். ஆக பழங்களை போன்ற அதே தித்திப்பு, திகட்டாத தித்திப்பு இந்த 12 புத்தகங்களிலும் ஆங்காங்கே விரைவி கிடைக்கிறது. ஆனால் இந்த 12 புத்தகத்தை பற்றி இப்போது நான் பேச முடியாது. அதற்கு தனியாக ஒரு மாநாட்டு பந்தல் அமைத்து பெரிய லெவலில் பண்ணணும். அதற்காக அதை பற்றி பேசுவதற்கு ஒருவர் இங்கே இருக்கிறார். அவர் என்ன பேச போகிறார் என்பதை உங்களைப் போலவே நானும் கேட்பதற்கு பிரியமாக இருக்கிறேன். ஆனால் இந்த 12 புத்தகங்களையும் ஆங்காங்கே பார்த்தா இதுவரைக்கு நாம் கேள்விப்படாத பல விஷயங்களை சொல்லியிருக்கார். நாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஊமைத்துறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், வெள்ளையத்தேவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், முதலாக சுதந்திரத்திற்கு குரல் கொடுத்த பூலித்தேவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் புலிக்குத்தினான் அப்படின்ற ஒரு கேரக்டர் விஜய், அதாவது புலிக்குத்தினான் அப்படின்னு ஒரு கேரக்டரை பற்றி இவர் அந்த நூலிலே சொல்லுகிறார். அது வித்தியாசம். அதை நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் படித்து புலிக்குத்தினான் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அது என்னென்ன பண்ணியிருக்கு, அது எவ்வளோ அழகான தமிழில் அவர் சொல்லியிருக்காரு. காச்சிலம்பின் ஓசையிலேன்னு ஒரு புக்கில் முழுக்க சிலப்பதிகாரத்தை அவர் எளிய நடையில் மக்களுக்கு புரியுமா, எப்படி ஒரு குறளோவியம். ரொம்பவும் படித்தவர்களுக்கு மட்டுமே, தமிழ் கடலின் தரைவரை சென்று பார்த்தவர்களுக்கு மட்டுமே புரிந்து கொண்டிருந்த திருக்குறள் டாக்டர் கலைஞர் அவர்களால் எவ்வாறு எல்லாராலும் ரசிக்கப்படும் குறளோவியமாக மாறியதோ, அதுபோல காச்சிலம்பின் ஓசையிலே என்ற நூல் சிலப்பதிகாரத்தை அக்குவேறு ஆணிவேராக அழகிய இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளும் தமிழ் நடையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் நிழலில் கிடைத்த நிம்மதி எழுதியிருக்கிறாரு. சமூகத்தை பற்றிய பார்வை இருக்கிறது. நிறைய ஃபிகர் பற்றின மேட்டர்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறார். 18 வயசினிலே அப்படின்ற இதில் பார்த்தா ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது, உன் பின்னாடியே நான் சைக்கிளில் வரேன், உன் கிட்டத்தில் காதலை சொல்லணும்னு நினைக்கும்போது 2 விஷயம் வந்துடுது. ஒன்று என் தைரியம், இன்னொன்று சைக்கிள் செயின். 2 வந்துடுதே, நான் என்னைக்கு உன்ட்ட சொல்லுவேங்கிறாரு. இது நம்மளுக்கு பல பேர் ஆஃப் பெடல் மங்கி பெடல் போட்டு பின்னாடி போனவங்களுக்கு அதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். உட்கோட்டையிலேயே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க போல இருக்கு. ஸோ அதில் இன்னொரு இடத்துல ரோஸ் குச்சி ஐஸில் ரோஸ் ஐஸ், பால் ஐஸ், ரோஸ் ஐஸ் இருக்குல்ல, இந்த ரோஸ் குச்சியை காதலி சுவைத்தவுடன் அவளது இதழ் ரோஸ் கலரில் மாறிடுது. அதுக்கு இப்போ கவிஞர் சொல்கிறாரு, விஜய் அவர்கள் சொல்கிறாரு, நிறமாற்ற விதி என்பது இயற்பியலில் மட்டும்தான் என்று நினைத்தேன், உன் இதழியலிலும் இருக்கிறது. நிறமாற்ற விதி இயற்பியல் அதில் கொஞ்சம் சின்ன எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அது கலைஞர் ஐயா அவர்கள் தான் சொல்லணும். இயற்பியல் என்பது பௌதிகம், வேதியியல் என்பது ரசாயனம். இது ரசாயன மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம்னா வேதியியல் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கலாம் அவர், இது எனக்கு தெரியலை. தமிழுக்குள்ளேயே இவ்வளவு கன்ஃபியூஷன் வருது. ஆக என்னன்னா சொன்னார், அப்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இது இயற்பியல் வேதியியல், இன்னொன்று இருக்குது பௌதிகம். அவன் என்ன சொன்னான், சப்போஸ் இவங்க ஐஸ் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டதா அவங்க அப்பா பார்த்துட்டாருன்னா என்ன ஆகுறது? நியூட்டனுடைய பௌதிகம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது எனக்கு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலண்ட் ரியாக்ஷன். நீ செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சரிசமமான எதிர்வினை ஒன்று கிளம்பி வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன ஆகுறது? அது நியூட்டன் விதி. அப்போ அவங்க அப்பா டன்னாக கொடுத்தா நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். ஸோ இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த கவிதையில் இருக்கிறது. ஒரு இடத்துல கண்ணகியை பற்றி அவர் கூறும்பொழுது ஒரே ஒரு வார்த்தை கூறுகிறார், ரதியின் பிரதிங்கிறார். இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு வார்த்தை, ரதியின் பிரதி. பீன்னு ஒரு வார்த்தையை போட்டோன்னே அர்த்தமே மாறி போகுது. ரதியின் சாயல் என்பதை ரதியின் பிரதி என்று சொல்கிறார். இப்படி புதிய ஓமைகளையும் உருவங்களையும் வைத்து இந்த புத்தகங்களில் ஆங்காங்கே, இந்த பணுவலில் ஆங்காங்கே பல நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டு போகிறார். காச்சிலம்பின் ஓசையிலே, அப்புறம் கண்ணாடி கல்வெட்டுகள், இந்த சிப்பிக்குள், 18 வயசிலே, அப்புறம் நிழலில் கிடைத்த நிம்மதி, விஜயோடைய பாடல்கள், சினிமா பாடல்கள், ரெண்டு புக்கை டோட்டலாக போட்டிருக்காரு. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், கவிஞர் வாலி ஐயா அவர்கள் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒத்துப்போவார்னு நினைக்கிறேன். ஒரு
நல்ல வெற்றிகரமான திரைப்பட பாடலாசிரியர் ஆகிறதுக்காக என்ன செய்யறது? ரொம்பவும் கவிதை மழையாக கொட்டினாலும் ஜனரஞ்சகமாக இருக்காது, ரொம்பவும் குமாங்குத்து குமரப்பா பாடல்கள் போட்டாலும் டப்பாங்குத்து பாடல்கள் போட்டாலும் இருக்கு. ரெண்டும் கலந்து கலந்து சரிவிகிதமாக யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த திரைப்பட பாடல் என்ற குதிரையின் லகானை சரியாக பிடித்து அதை ஓட்டத் தெரிந்த திரைப்பட பாடலாசிரியர்கள். அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் கவியரசு கண்ணதாசன், கவிப்பேரரசு வைரமுத்து, இங்கே இருக்கும் கவி பிதாமகர் வாலி. அந்த வரிசையில் வந்திருக்கிறார் அன்பு தம்பி பா விஜய் அவர்கள். ஆக இப்பேற்பட்ட நல்ல நிகழ்ச்சியிலே, பல தமிழ் பெருந்தகைகள் கூடியிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த புத்தகங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு நகைச்சுவை நடிகனாகிய என்னை ஏன் அழைத்தார் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஏனென்றால் இங்கே வந்திருப்பவர்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் பா விஜயுடன் சம்பந்தப்பட்டவர்கள். இல்லாவிட்டால் பா விஜய் அவர்களுடன் சம்பந்தப்பட்டிருப்பார். அவங்க பாடல்களுக்கு பாட்டு எழுதியிருப்பார், அவங்க வாயசப்பிதற்கு இவர் எழுதி கொடுத்திருப்பார், அவர் ஹீரோவாக நடிக்கிறவங்களுக்கு பாட்டு எழுதியிருப்பார், ப்ரொடியூசருக்கு பாட்டு எழுதியிருப்பார், எல்லாமே அந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் எனக்கு அவர் எந்த பாடலும் எழுதவில்லை. அவர் பாடலையும் நானும் ஒன்று பிரதானமாக எந்த பாடத்திலும் பாடவில்லை. ஆனால் யோசித்து பார்க்கிறேன், எனக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கலைவாணர் அரங்கிலே ஒரு கவியரங்கம் நடந்தது. அந்த கவியரங்கத்திற்கு கலைஞர் அவர்கள் தான் அப்போதும் தலைமை. அப்போது அந்த கவிதையை கேட்டுக்கொண்டே இருந்தானா, அப்போ நான் ஸ்கூலில் சாந்தோமை ஸ்கூலில் படிக்கிறேன். சும்மா இருக்கக்கூடாது, ஒரு பேப்பர் எடுத்து சேரில் தான் அமர்ந்திருந்தேன், மேலோக தேரில் செல்வதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு 2 வரி எழுதி கொடுத்து விட்டேன். அதை கவியரங்கத்திலே அப்பப்போ தோன்றி எழுதி கொண்டிருக்கும் அந்த வேளையிலும் கலைஞர் அவர்கள் அதற்கு மிக்க நன்றி அன்புடன் மு க என்று போட்டு எனக்கு திருப்பி கொடுத்தார். அந்த சம்பந்தம் இருக்கிறது. இந்த விழா இது போன்ற கவிதைகள் தொகுப்புகள் நிறைய வெளிவர வேண்டும். தமிழ் பேசுவதற்கும் தமிழை படிப்பதற்கும் தமிழை எழுதுவதற்கும் அருகிக்கொண்டே வருகின்ற இந்த காலத்திலே தமிழ் கவிதைகள் நிறைய வளர வேண்டும். அதுவும் இது போன்ற தமிழ் பெருங்கடல்கள் வாழ்கின்ற காலத்திலேயே தமிழ் கவிஞர்கள் சிறப்பு பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.